ஷாப்பிங் வந்து சிலதெல்லாம் பண்ணானுங்க, அதனால் என்னாலே ஆச்சரியம். ஸோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நான் தான் உங்கள் சந்தீப், பெரியவங்களை பற்றி சதீப்பு. ஸோ பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வு தனியாக டேட்டிங் போகிறான். அது எங்கன்னு கேட்காதீங்க நீங்கள், அந்த ஸ்பாட்டுக்கு போகிறான். நான் பார்த்தீங்கன்னா பசங்களோட பாரிஸ் போகிறேன். கொஞ்சம் சிம்பிள்ஸுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கணும். ஸோ கைஸ், ஆதியும் பார்த்தீங்கன்னா எங்களை ஜாயின் பண்ணிங்கன்னா இவனும் இன்னைக்கு பாரிஸ் வர போகிறான். கேமரா ஆன் பண்ணாவே மூஞ்சி கீழே போட்டுடுறான், என்னன்னு தான் தெரியல எனக்கு. ஆதி நல்ல பையன். ஆதியோட ஆள் பேருண்ணா ஆதியோட ஆளு ஊவாளா. கைஸ், அருண் ஜாயின்ட் அஸ். சிஎஸ்சி அருண், அவன் சிஎஸ்சி அருண் ஃபிக்ஸ் தி கிளிப்ஸ்ல இருக்கான். சிஎஸ்சி அருணும் ஃபிக்ஸ் தி கிளிப்ஸ்ல இருக்கான்டா. இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியாது. பரத் ஏதோ பண்ணுங்கறான்பா. ஸோ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே ஸ்டேஷனில் இறங்கி சைடில் வந்து ஒரு சாப்பிட்ற ஏரியா, ஸ்பாட் பேர் நமக்கு மோர் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் தான் வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். பழைய ஃபோன்ஸ் ஆப்பிள் 17 Pro கூட வந்துருச்சு. 17 Pro Max 17 Pro Max இருக்குடா. எப்படி அது இப்படி தான் போனோம், வெளியில தெரியும் 17 Pro Max உள்ள போனா கை ஸ்டார்ட் வந்தோம். சண்டே கூட பார்த்தீங்கன்னா சிம்போஸ்ட்டுக்காக தான் வந்து உசுராக வேலை செஞ்சுருக்கிறானுங்க. இப்போ பாருங்கள், இவனும் பாரிஸ் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோரில் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்க வந்தானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடையில் போய்ட்டு ஒரு நாமத்தை போட்டு வந்துட்டானுங்க. என்ன வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? ரேட்டு கேட்டு வந்துட்டீங்களா? ரேட்டு கேட்டு வந்துட்டேன். முன்னாடி எந்த கடையில் வேணா அந்த கடையில் வாங்குங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கடையில போனோம், கேட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம்டா. ஸோ விசாரிக்கல. இப்போ இப்போ 4 கடை ஏறி விசாரிச்சாதான் அவங்க முன்ன பின்ன ப்ரைஸ் இருந்தால் வாங்கல. ஓஹோ கைஸ், இப்போ தான் நான் ப்ரைஸ்க்கே வரேன். இங்கே கேட்டு. ஸோ கைஸ், பாரிஸ் வந்தோம். என் ஃப்ரெண்டு ஆதி கிடச்சிட்டான். ஸோ ரொம்ப நாளாக தொலைஞ்சிருந்தான். பாரிஸில் வந்து சேர்ந்துட்டான். அவங்க ஒரு பொண்ணு அவனுக்கு துரோகம் பண்ணனால அன்னிலேருந்து. நாங்கள் பாரிஸ் வந்த ஒரே ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அடிக்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மச்சா ஸ்ரீகாந்துக்கு. ஸோ எங்கள் பத்திரிக்கை அடிக்க வெளியே தான் உட்காந்துருக்கோம். பொண்ணு வந்து பேர் இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், ரிவீல் பண்ண மாட்டோம். அது பொண்ணு பேர் வந்து கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கோம், ஏன்னா பேர் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணுவோம். ஸோ பத்திரிக்கை மட்டும் அடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ பத்திரிக்கை செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு கோல்டு கலர், அதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறோம். அதில் 2 பேர் இருக்காங்க, 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பத்திரிக்கை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது செலக்ட் பண்ண. ஆமாம், மச்சானுக்கு பொண்ணே செலக்ட் ஆக மாட்டேங்குது, அதுக்குள்ள எனக்கு பத்திரிக்கை வேறு அடிக்க வந்துட்டோம். அதான் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுல யார் 2 பேர் இருக்காங்க கேண்டிடேட்ஸ். 2 கேண்டிடேட்ஸ் யார் செலக்ட் பண்ணுறது தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமான வேலை. மச்சான் யாரை செலக்ட் பண்ண போற? நீ போதும் நினைக்கிறேன். நானும் அப்படி இல்லை, அவன் மட்டும் தான் அந்த மாதிரி. அவனுக்கு தான் இப்போ வந்து பத்திரிக்கை. ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு பத்தி சொல்ல முடியாது, இன்னொரு பொண்ணு பத்தி பேசவும் முடியாது. ஆனா என் மச்சான் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க போறான் வாழ்க்கையில. இல்ல 2 பொண்ணை கட்டிக்க போறானா தெரியல. 2 பேரும் தலைவலிங்க. மச்சான் கேட்போம், எந்த பொண்ணு, எந்த பத்திரிக்கை, எந்த பேக், எந்த பொண்ணு? பொண்ணு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்மன்னா நயன்தாரா, நடுவுல லைட்டா ஒரு ஸ்பிரிங்கிள் மாதிரி ஓகே தெளிச்சு விட்டா மாதிரி 3 கலந்த மாதிரி ஒரு பெண்மணி. சரி, அதை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த பக்கம் எந்த பேக் வேணும் உங்களுக்கு? பேக் வந்து நமக்கு எப்பவுமே ராயல் ப்ளூ. இந்த ராயல் ப்ளூ கோல்டாம்பா. அம்மா பத்திரிக்கை ஒரு இன்ட்ராக்ஷனோட இழுத்தா பறகுறது, அழுத்துனா உள்ள போறது, பூமியில போறது, அது தப்பா இருக்குங்க. நம்ம தான் எடிட் பண்ணுவோம். இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாம் காட்டுவோம். இவனை வந்து பத்திரிக்கை அனுப்புவான்னு கேட்பான் மச்சான். அப்போ ஒரு வெப்சைட்ல போய் பாரு, பத்திரிக்கை இருக்கணும். வெப்சைட் அது அந்த வெப்சைட்டை கிட்ல அப்பப்போ புஷ் பண்ணி அப்டேட் பண்ணுவான். அது புஷ் பண்றா சீமாடி ஆளிக்கிறாடி, டக்குனு புஷ் பண்றா, ரோல் பண்றா அப்டேட் அப்படின்னு. அதுக்கும் அந்த டிசைன் பண்ணுவான். அதாவது விஷால் தான் டிசைன் பண்ணுவான் பத்திரிகையை. சொல்லி என் கல்யாணம் வரும்போது பத்திரிக்கை மட்டும் அடிச்சிட்டு வெப்சைடு டிசைன் மேடு பொண்ணு பேர் உனக்கே யாரும் தெரியும், அடிச்சு விட்டுரு அப்படின்னு. அதுக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கிறது நீ தான். ரீல்ஸ் ஷூட் நான் பண்ணிக்கிறேன் என் மச்சான் கல்யாணத்துக்கு. 1 day to go. அதுக்கு போட்டோ வந்து பிரகாவும் இவனும் வருவான், இல்ல கேக் வத்தமும் வருவாங்க. நல்ல இது நல்ல கேமரா மனச்சு நம்ம
அவன் தான் பிரகா கேட்டுருவான் இதை. பிரகா கேட்டுருவான் என்ன பண்ற நம்ம பையன்டா என் புது போஸ்ட் பண்றடா வர மாதிரி தெரியல கைஸ் சிசி பசங்க தெரியல கைஸ் வர மாதிரி தெரியல அப் டு டேட்டா அந்த கைஸ் அவங்க இல்ல செலிபிரேட் வர மாட்டாங்க செலிபிரேட்டே வர மாட்டாங்க இது வந்து முட்டி சத்தம் போடுறாங்க எப்படா வருவானுங்க அவங்க கேமராமேன் ஆயிரும் மச்சான் டேக்கு இவ்வளவு இருந்து வாடா வெளிய ஃபைனலி கைஸ் சிசி கைஸ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க இவன் தான் சிவா 1 மணி நேரம் லேட் இவன் டேய் செருப்பு கட்டி லொகேஷன் கூட பாக்க இங்க பாருங்க இப்போ நான் லொகேஷன் கூட பாக்க தெரியல ஆதாரத்தை கட்டன செருப்பு லொகேஷன் கூட பாக்க தெரியல டேய் லொகேஷன் அனுப்ப தெரியலன்னு சொல்லுடா நான் நல்லபடியா அமிச்சனே பாருங்க உங்களை வந்து தேடியே வந்தேன் நானு கரெக்ட்னர் சோ கைஸ் தீபக் அவன் கல்யாணத்துக்கு இங்க செலக்ஷன் பண்ணிருக்காரு கல்யாணம் ஆகாது என்ன தீபக் அவன் ஆளை பத்தி சொன்னியா இல்லையா சிவாக்கு நான் எப்படா ஆளுன்னு சொன்னேன் சொல்லியா சிவா உனக்கு எனக்கு தெரியும்டா தெரியுமா சிவாக்கும் தெரியுமா ஆ? சிவா கேமரா சொல்லிட்டேன்னா இப்ப கேமரா நான் பேர் மியூட் வேற பண்ணணும் ஊரடி ஆனா ஒரே ஆள் தான் உனக்கு யார் தெரியுமா உனக்கு உனக்கு சொல்ல எனக்கு தெரியும்டா இவனுக்கு சொல்ல சிவாக்கே சொல்லியா துரோகம் பண்றீங்க உனக்கு மறைக்கிறான் உனக்கே மறைக்கிறான் ஏய் மாமா இது தலையில் விட எனக்கு சூப்பரா இருக்கு ஏய் மச்சான் கரெக்டா இருக்குடா பொண்ணுங்களா பொண்ணு வீடெல்லாம் இருக்கதா உன் ஏஞ்சலுக்கு எத்தனை பேரு மேட்சிங்கா இருக்குடா இவன் தான் கை சிவா மூஞ்சல்லாம் கருத்து போச்சுடாடி ப்ளூ கலரும் கோல்டு கலரும் பர்பிள் தான் கேட்டாங்க லெவெண்டர் ஏதோ கேட்டாங்க அப்புறம் வந்து அது பேர் என்னது கோல்டு கலர் காம்பினேஷன் கேளு அங்க அவனுங்க அப்புறம் என் கணக்குல எழுத மாட்டேன்னு சொல்ல போறேன் இல்ல எழுதுவான் ஏய் மச்சான் ஸ்டார்ட் மியூசிக் வந்து பர்பிள் கலரும் அப்புறமா கோல்டு கலரும் கேட்டாங்களா பேப்பர் கொடுத்தீங்களா சரி ஒரு கோல்டு கலர் வாங்கிக்கோங்க ஸ்டார்ட் மியூசிக் இல்ல ரெடி ஆமா ஸ்டார்ட் மியூசிக் கைஸ் மிரட்டுறாங்க சொந்த காசு போட்டு வாங்கி கொண்டானுங்க சொந்த காசு போட்டு வாங்கிக்கலாம் தம்பி எல்லாரையும் பேட்டிட்டு போயிட்டே இருக்க பிரசிடென்டா நீ ஓர பேசுவீங்களா கலர் பேக் பாருங்க ஸ்டைலிஷா இருக்கு டேய் அதுல வந்து விஜய் மாதிரி இருக்கான் பாருங்க டேய் அங்க வேலைய பாருங்க அந்த வீடியோ மட்டும் வந்து வெச்சுக்க சந்தி வரும் எல்லா வீடியோ வரும் சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் இதே தடவை சொல்லுங்க எதனா பண்ணி ரிப்போர்ட் வச்சிருக்கோம் ஊரு பசங்க சொல்லி ஒரே ஒரு பயப்புத்துறானுங்க இப்போ கைஸ் சந்தீப் தண்ணி குடிக்கிறான் அது பிங்க் பாட்டில்ல ஸ்ரீகாந்துக்கு வந்து பிங்க் கலர்னாலே ரொம்ப தெரிஞ்ச கலரு அது ஏன்னு கேட்டா அவன் டிஃபன் பாக்ஸ் நல்லா சாப்பிடுவான் இதெல்லாம் சொல்லப்படுறதா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து சின்னதாக பண்ணானுங்க அதனால் என்னாலே ஆடினாலையும் ரொம்ப நாள் ஒரு இடத்துல உட்கார முடியல ஸோ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு வந்துட்டோம் போய் ஒரு சின்ன ஜூஸ் அடிக்கணும் போயிட்டு அது ஏன் ஸ்பான்சர் இன்னைக்கு எல்லாம் பைக்ல வரும்போது ரொம்ப ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம் பக்கத்தில் பானிபூரி இருக்குது சாப்பிட நல்ல மனசு இருக்கு ஆனா ஆதிக்கிட்ட பணம் இல்லை ஸோ வெயிட்டிங் ஃபார் தி ரோஸ் மில்க் நாங்கள் ரோஸ் மில்க் ஆர்டர் போட்டிருக்கோம் இப்போ பாருங்க 2 ரோஸ் மில்க் ஃபுல்லாக கேஸ் ரோப்பர் நான் மற்றும் ஆதி பாரா அவனுக்கு சாப்பாடு சாப்பிட வந்துட்டோம் பையனலா எல்லாத்தையும் வாங்கிட்டோம் நேரா ரூம்ல தான் போனோம் எங்க போறேன் ரூமுக்குடா ஆஸ்திரேலியா போறேன் தப்பா தான் இந்த மாதிரி எதுவும் வாங்க தேவையில்ல நம்பலாத இனிமேல் தான் வாங்க வேண்டியதான் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருமே வாங்கியாச்சு அண்ட் எல்லாமே வாங்கியாச்சு என் மச்சான் சாட் விற்கிறவன் கார்டு விட்டவன் என் மாமா வந்து அன்னைக்கு நைட் ஒரு கருத்து சொல்லியிருப்பான் அந்த கருத்து வந்து பொது கருத்து அவன் போன்ல அவன் ஃப்ரெண்டு கிட்ட போல அந்த நோக்கத்தில் சொல்லுவான் அது பொது கருத்து ஓகேவா அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க கிட்ட அது பொது கருத்து
அது தப்பா சொல்ல மாதிரி பையங்க நாலஞ்சு பொண்ணு வாழ்க்கிற வேண்டாம் நம்பாதீங்க. இல்லைங்க, தீபக் வந்து ஒரு நல்ல பையன். ஸ்ரீகாந்த் தான் 2 பொண்ணு வாழ்க்கை விளையாடுங்க. அது சொல்ல மாட்டீங்களா நீங்க? நம்ம யாருன்னு சத்குருவோட மட்டும்தான். அது எப்படி பொண்ணு பேரு சீசா SZA. ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். தீபக் தான் வந்து மரியாதை இருந்துச்சு செய்திட்டு நான் ஒரு மீடியா காமிச்சு விட்டேன். அவன் வாழ்க்கையில் இப்போ சேதாரம் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. குடிச்சிக்கிட்டு அப்டேட் பண்ணுறவங்களுக்கு அவன் வாழ்க்கை சேதாரம் அனுப்பிச்சிருக்காரு. ஒன்றரை தான் இருக்கா, ஆனால் சேதாரம் எப்போ நடக்குன்னு தெரியாது. குளிச்சுட்டு நடக்கும். இப்போ செம்ம டைடாக இருக்கு. ஹாஸ்டல் கிளம்புறது தான் இல்லை. பை, ஹாஸ்டலில் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எங்கே போகிறேன்லாம் கேட்காதீங்க. காலையில் ஒரு 5 பேர் வெளியே போயிட்டாங்க. ஹாஸ்டலில் யாருமே இல்லை. இல்லாத காரணத்தால நாங்களும் 3 பேர் வெளியே கிளம்பிட்டோம். காலையிலே பாரிஸ் போகிறேன் நான் சந்தீப். அது சீனி ஒரு காமெடி ஒன்று போட்டாங்க ஐஸ். அது நீங்கள் கேட்டிங்கன்னா கேளுங்க. ஓகே, பாரிஸ் போறேன்னா ஆப்பிள் டவர் பார்த்து டவர்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு வாடா. இது என்ன கைஸ்? இது என்ன கைஸ்? இப்பெல்லாம் பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. வேற ஒருத்தர் வந்து அடிச்சிருப்பாங்க. பாரிஸ்னா அப்ப என்ன? பாரிஸ் தான், அந்த பாரிஸ் இல்ல. அப்புறம் சென்னையில் இருக்க பாரிஸ். அது எங்களுக்கு தெரியாதா? காமெடின்னு ஒண்ணு போடும்போது சிரிக்கணும். அவங்களாம் பாரிஸ் போயிட்டாங்க. கூடாது. ஒருத்தன் வந்து டி நகர் போயிட்டான். யாரு கூட கேட்டா பையன் கூட தான் சொல்றான். ஆனா எங்களால நம்ப முடியல. பார்த்தீங்களா? இங்க பாத்தீங்களா குரங்கு சேட்டை. குரங்கு சேட்டை இதுதான் கைஸ். கள்ள தூக்கி விளாண்டுருக்கோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 3 பேர் வெளியே கிளம்பிட்டோம். எதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மண்டையில் அதிக முடி இருக்குது. அதான் முடி வெட்ட கிளம்பிட்டோம். முடி வந்து திரும்பியும் பேசுகிறோம். ஓகே.